நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். இடி, மின்னல், காற்று, நெருப்பு, இப்படி இயற்கையை வழிபட்டு வந்த நாம் நம்மோடு சக மனிதர்களாய் வாழ்ந்து மறைந்தவர்களை எப்பொழுது நாம் வழிபட ஆரம்பித்தோமோ அப்பொழுதுதான் நமது கலாச்சாரம் செழுமையடைய ஆரம்பித்திருக்கிறது. நம்முடனே வாழ்ந்த சக மனிதர்கள் சாமியானார்கள். வாழ்ந்தவர்கள் எல்லோரும் சரித்திரமாவதில்லை, சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள் எல்லோரும் சாமி ஆவதில்லை. ஆக இன்றைய நமது தலைப்பு தமிழ் தெய்வங்கள். இவரை பற்றி பேச ஒரு நா போதாது எனக்கு. இவரின் தமிழை கேட்டால் எல்லா நாளும் திருநாள். தமிழ் கடல் ஐயா திரு நெல்லை கண்ணன் அவர்கள். இந்த வாரத்தில் நமது தலைமை நடுவர் அவர்களுக்கு இருபுறமும் அமர்ந்து இந்த மேடையை சிறப்பிக்கும் நடுவர்களில் முதலாவதாக நாட்டுப்புறவியலை பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் MT முத்துக்குமாரசுவாமி அவர்கள். புதுவை பல்கலைக்கழகத்தில் நிகழ்கலைத்துறையின் துறை தலைவராக இருக்கும் முனைவர் ஐயா குணசேகரன் அவர்கள். 18 பேச்சாளர்களை கொண்டு துவங்கவிருக்கும் இந்த களத்தில் முதலாவதாக தனது கருத்துக்களை பதிக்க வருகிறார் சரவண சித்தார். எங்க மதுரைக்கு வீரன் தாண்டா மாவீரன் மாதிகண்டா, குதிரையில பறந்து வந்தா கோடீஸ்வரன் கும்பிடுண்டா. மதுரை வீரன் சாமி எங்க மன குளத்து சாமி, மதுரை வீரன் சாமி எங்க மன குளத்து சாமி, மதுரை வீரன் சாமி எங்க மாதிகர் குலசாமி. அரச தம்பதியர் காசிராஜனுக்கும் செண்பகவள்ளிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லை. பின்பு கடவுளின் அருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது. கழுத்தில் கொடி சுற்றி பிறந்த குழந்தையால் குலத்திற்கும் ஆகாது கோத்திரத்திற்கும் ஆகாது என்று குழந்தையை காட்டில் விட்டு விடுகிறார்கள். கோனேரிபாளையம் பொம்மன நாயக்கரின் கீழ் வேலை செய்யும் சின்னானும் சின்னாத்தியும் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். சுந்து வீரன், சந்தி வீரன், ஆகாச வீரன், உரிமை வீரன், உச்சி வீரன், ஏம வீரன், காம வீரன் என 7 வீரர்களும் ஒன்றாக பிறந்த அந்த குழந்தைக்கு முத்து வீரன் என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள். முத்து வீரன் வளர்கிறான். பொம்மன நாயக்கரின் மகள் பொம்மியும் முத்து வீரனும் விரும்புகிறார்கள். அரசன் எதிர்க்கிறான். குதிரை ஏறி கோட்டைக்குள் புகுந்து பொம்மியை தூக்கிச் செல்கிறான் முத்து வீரன். மதுரைக்கு செல்லும் அவன் தன்னுடைய வீரத்தால் திருமலை நாயக்கரின் போர் படையில் இடம்பெறுகிறான். அவனின் வீர தீர செயல்களை கண்ட திருமலை நாயக்கர் தன்னுடைய பிரதான தளபதியாக முத்து வீரனை நியமிக்கிறார். கள்வர்களின் கொட்டத்தை அடக்குகிறான் அவன். அவனது வீரத்தை பார்த்து மன்னரின் அவையில் நாட்டிய மங்கையாக இருக்கும் வெள்ளையம்மாள் அவன் மீது காதல் கொள்கிறாள். சினம் கொண்ட மன்னன் முத்து வீரனை மாறுகால் மாறுகை வாங்குக என்று தண்டனை அளிக்கிறான். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. பொம்மியும் வெள்ளையம்மாளும் அழுது முத்து வீரனுக்கு இருபுறமும் விழுகிறார்கள். வானம் மும்மாறி பொழிகிறது. அந்த நேரத்தில் மூவரும் அங்கு சிலையாகிறார்கள். முத்து வீரன் மதுரை வீரனாகிறான். இப்படியும் சொல்லப்படுகிறது முத்து வீரனின் கதை. கண்மாய் கரையிலும் வயல் ஓரத்திலும் ஊர் மந்தையிலும் ஊர் எல்லையிலும் அயராது கண்விழித்து நிற்கின்றான். அவன் உட்காருவதும் கிடையாது, கண்மூடுவதும் கிடையாது. அவன் என் மக்களைப் போலவே முறுக்கிய மீசையும் வரிந்து கட்டிய வேட்டியுமாக மேல் சட்டை இல்லாமல் கள்ளும் கரியும் உண்பவனாக வாழ்கின்றான். வள்ளிங்கி கற்களும் குளிரூட்டப்பட்ட கருவறையிலிருந்து அருள் தரும் தெய்வங்களுக்கு மத்தியில் சுடும் வெயிலிலும் அடை மழையிலும் தன்னுடைய பிள்ளைகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்தே நிற்கின்றான். அவன் முகம் காட்ட மறுப்பதில்லை. அவன் சன்னிதானத்தில் சிறப்பு தரிசனங்களும் கிடையாது. ஊரையே காத்து நிற்கும் இப்பெரும் செயல்களை செய்யும் முத்துவீரன், கருப்பசாமி, ஐயனார், சுடலைமாடன் இவர்களையெல்லாம் நாம் சிறு தெய்வங்களாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் செஞ்ச முறையில வந்த வரத்துல போன போக்குல ஏதும் குத்தங்குறை இருந்தா மன்னிச்சர சொல்லி மாஞ்சி மாஞ்சி விழுது அழும் சனங்களுக்கெல்லாம் அவை சிறு தெய்வங்களும் இல்லை, பெரு தெய்வங்களும் இல்லை, தெய்வங்களே. நன்றி, நல்வணக்கம். சிறை எடுத்து செல்கிறான் என்பதற்கல்லவா அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிறை எடுத்தல் என்பது அதுவும் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வீரன்.
அந்த ஆதிக்க வர்க்கத்தினிடையே ஒரு ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு அவன் குதிரையில் எத்தனிப்பதற்குள்ளவா, அந்த எத்தனிப்புக்கான வீரத்தினுடைய இன்னொரு தளத்தை நீங்கள் காட்டியிருக்கலாம்ல. சரவணன் சித்தா, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. குறிப்பாக இந்த பெருந்தெய்வம் சிறு தெய்வம் அப்படிங்கிற வேறுபாடு ரொம்ப பொய்மையானது. அப்படி ஒரு வேறுபாடு இருக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கூறி அவங்க பேச்சை முடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. இதைத்தான் நாங்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். டாக்டர் குணசேகரன் சொன்னது போல் அந்த பின்புலம் இந்த மாதிரியான கதைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சமூக வரலாற்று பின்புலம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு 3 நிமிடம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே அந்த கதையை மட்டும் சொன்னீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்தது. உங்களுடைய வெளிப்பாட்டு திறன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். கம்பீரமாகலாம் பேசுகிற நீயே மதுரை வர மாதிரி தான் இருக்க. ஆனால் மதுரை வர யார்? இந்த சிறு தெய்வம்ங்கிற உணர்வு எப்போ வந்தது தெரியுமா? அப்போ அந்த ஜாதிய கொடுமைகள் இருந்ததுனால வந்தது. பெரிய ஜாதிக்காரன் கும்பிட்டது பூரா பெருந்தெய்வம். எவன் உழைக்கிறானோ, எவன் உழைப்பையே தொழிலாக கொண்டிருக்கிறானோ, அந்த பெரிய ஜாதிக்காரனையும் அவனுடைய நில நீச்சையும் அவனுடைய அரசையும் எவன் பாதுகாத்தானோ அவன் கும்பிட்டது சிறு தெய்வம்ட்டான். ஆனால் அதான் பெருந்தெய்வம். ஏன்னா இவன் தான் பெருந்தெய்வத்தை கும்பிட்ற மன்னனையும் காப்பாற்றிருக்கான். நீ சொன்ன பொம்மன நாயக்கர், அந்த நாயக்கர் எல்லாத்தையும் இவன் தான் காப்பாற்றிருக்கான். அதில் என்னென்னா அவன் செருப்பு தைக்கிற இனத்தை சார்ந்தவன். அவன் போய் ஒரு பெண்ணை அரண்மனைக்குள்ளே போய் சிறடுக்கிறானோ அது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. அது மிகப்பெரிய புரட்சி. இப்போ ஒரு ஊரே தீப்பிடிச்சு எரியுதுன்னு வச்சுக்கோ இப்போ. ஆனால் அவன் அப்பமே தூக்கியிருக்கான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்பார் கண்ணதாசன் ஒரு சினிமாவில். இவனுக்கு அன்பு இருக்கணும், கல்லில் தெய்வம் வந்துடும். அருமையாக பேசினேன். நல்லா பேசினேன். நல்லா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் தெய்வங்களின் வரிசையில் அடுத்ததாக தனது கருத்துக்களை முன்வைக்கும் அடுத்த பேச்சாளர் செல்வி கிருத்திகா. நம்ம ஐயனாறு கோயிலிலே ஆலமரம் ஒண்ணு. நம்ம ஐயனாறு குதிரையிலே ஐயனாறு, யானையிலே ஐயனாறு. ஐயனாறு கோயிலிலே ஆலமரம் ஒண்ணு. அப்படி ஆலமரம் ஒண்ணு, அதுல மேஞ்சடையும் அன்னப்பச்சி 2. ஐயனார் என்ற பெயரிலேயே ஐயன் என்ற அந்த பொருள் பொதிந்திருக்கிறது. பெயருக்கு ஏற்றாற் போலவே இருக்கும் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் தலையாய தெய்வமாக ஒரு ஐயனாக கம்பீரத்தோடு தோற்றமளிக்கிறார். ஆஜானுபாகுவான தோற்றம், மிரட்டும் கண்கள், கையிலே வீச்சருவால், சற்று உற்று நோக்கினாலே எதிரே நோக்கி நடந்து வருவது போல ஒரு உணர்வு. அந்த அளவிற்கு அந்த உருவத்திலேயே ஒரு வீரம். அந்த வீரம் சொல்வதெல்லாம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் எல்லையில என்று சொல்லுவது போலவே அந்த ஒரு தோற்றம். புராண வரலாறு என்று பார்த்தோமேயானால் ஐயனாருக்கும் ஐயப்பனுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் ஐயனாரோடு எப்பொழுதுமே பூரணாதேவி, புஷ்கலாதேவி என்று 2 தேவியர்கள் இருப்பார்கள். அதே போல கேரளத்திலே ஆரியங்கா என்ற பகுதியிலே ஐயப்பன் கூட பூரணையோடும் புஷ்கலையோடும் குடும்ப சமேதகராக தோற்றமளிப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. அதனால் ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை இருக்கிறது. அதைவிட முக்கியமாக சொல்ல போனால் நம் மக்களால் இன்னும் ஒரு நெருக்கமாக இந்த கடவுளோடு பேச முடிகிறது என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? தான் சாப்பிடுவதையே தான் அவன் படையலாக வைக்கிறான். அது மாமிசமாக இருந்தாலும் சரி, சாராயமாக இருந்தாலும் சரி, சுருட்டாக இருந்தாலும் சரி, அதை இந்த ஐயன் ஏற்றுக்கொள்கிறான் முழு மனதோடு. இந்த மக்களால் நெருக்கத்தோடு அந்த கடவுளிடம் தங்களுடைய சுகதுக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். இந்த ஐயனார் எனக்கு சொல்லித் தருவது வீரத்தை மட்டுமல்ல, கம்பீரத்தை மட்டுமல்ல, தமிழகத்தின் மொத்த பெருமையுமே அதில் பொதிந்துள்ளது என்பதை நான் வலிமையாக இந்த சபையிலே பதிவு செய்துவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்டை காத்தது காளியாத்தா, கம்மா கரையை காத்தது ஐயனார் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாட்டு உண்டு. இதனுடைய தொற்றுவாயை நீங்கள் புராணத்தில் பார்ப்பதை விட இன்னும் கொஞ்சம் போகணும்.
ஏன்னா நம்முடைய தமிழ் வரலாற்றில் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்குமான இருந்த ஒரு காலகட்டத்தை நாம் சரியாக ஆய்வுக்கு வைக்கிறேன். நீங்கள் அப்படி போய் பார்ப்பீர்களானால் இந்த ஐயனார் என்பவர் குதிரையில் இருக்கக்கூடிய ஐயனாரெல்லாம் ஒரு 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 சாராக சொல்கிறாங்க. யானை மீது இருக்கக்கூடிய ஐயனாரெல்லாம் சமணர் வழி வந்தவர்கள் சொல்கிறாங்க. ஐயனாருடைய தோற்றத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஐயனார் பற்றி பேசும்போது தமிழர் பெருமை அப்படிங்கிறத அடிக்கடி வலியுறுத்தி பேசுனீங்க. தமிழர் பெருமைனா ஐயனார் மூலமாக என்ன வெளிப்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலை. உண்மையில் ஐயனார் சமண தெய்வம் அப்படின்னு பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்களால், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சமண தெய்வமாக இருக்கிறதுனால நீர்நிலைகள் தோறும் கடவுளர்களை அமைக்கிறது, ஊர் எல்லைகளில் அந்த வழிபாட்டு உருவங்களை அமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சமணர்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறதையும், நமக்கு தமிழ்நாட்டில் ஆதி மதங்களில் முக்கியமான மதம் சமணமும் பௌத்தமும் இந்திய வைதிக இந்து மதங்களைப் போலவே வயதில் மூத்தது ஆதி மதம். ஆதி மதமாக இருக்கிறதுனால பெரும்பான்மையானோர் ஒரு காலத்தில் தமிழ் நிலப்பரப்பில் சமணர்களாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஒரு மதத்தையும் இன்னொரு மதத்தையும் இணைத்து போகிறது அப்படிங்கிறது தான் தமிழர்களினுடைய பெருமை. அதை நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த ஐயனார் பற்றி பேசுகிறதில்ல, இது பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இந்த ஐயனார் வழிபாடு ஐயா சொன்ன மாதிரி சாஸ்தா நம்ம பங்குனி உத்தரத்தில் தென்பாண்டி நாட்டில் பார்த்தேன்னா அந்த குலதெய்வத்தை வழிபட போயிடுவாங்க. நம்ம சித்தூரில் தென்கர மகாராசா அதுன்னு அவங்களுக்கு அதில் இன்னொரு சிறப்பு பாரு, அவர் தான் இவங்க எத்தனை பேருக்கும் முதல்வனாக அந்த மூத்த குடிமகனாக இருந்திருப்பாருன்னு தான் அந்த வழிபாடு. ஆனால் ஒரு தெய்வத்தில் எல்லா ஜாதி மக்களும் வழிபடுவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க, ஒரு பரம்பரையில் வந்தவங்க தான். காலப்போக்கில் இந்த ஜாதி உள்ளே வந்ததுங்கிறதுக்கு இந்த ஐயனார் வழிபாடே நமக்கு ஒரு உதவி. சாஸ்தான்னு சொல்லல, அங்கே பார்த்தீங்கன்னா ஐயர்களும் நிற்பான், பிள்ளை நிற்பான், கோனார் நிற்பான், ஆசார நிற்பான், எல்லா ஜாதி நிற்குது. அப்போ இவங்க ஒரே தலைமுறையில் வந்தவர்கள். சமூக சூழலில் எவனோ பின்ன உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் பல்வேறுபட்ட மாறுபாடுகள் ஏற்படுத்தினால அதான் ஐயா அதை தெளிவாக சொன்னார், ஆதி வைதிக மதம். ஆனால் என்ன ஒரு சிறப்பு இவங்கள்ட்ட இருக்குன்னு ரசித்தார் பார்த்தீங்களா. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி நீர்நிலை தெய்வம் தான் ஐயனார். அவர் குதிரையிலையும் இருக்கார். அந்த அருவாள் நம்மளால் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கேன். தென்பாண்டி நாட்டில் அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. கேட்டிங்களா டாக்டர்? திரைப்படங்கள் வேறு அதை ஐயனார்னாலே ஒரு அருவாளோட தான் நிற்பாருன்னு காட்டியிருக்காங்க. அதான் அதெல்லாம் படிக்கணும். நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறாங்க தெரியுதா? ஐயா 2 பேரும் நான் என்ன சொல்கிறேன்னா அதான் சொல்கிறாங்க. படிங்கப்பா, தெரிஞ்சுக்கணுங்கப்பா, நாங்கள்லாம் போயிடுவோம், நீங்கள் தான் காப்பாற்றினதெல்லாம். நல்லார். அடுத்ததாக தனது கருத்துக்களை பதிக்க வருகிறார் திரு விவேக். பிடிமண்ணை கையிலேந்தி கும்பிட்ட சனங்கள் அப்படி வேளாளர் சிமையில வெகு வீரா போறாங்க. நம்ம அண்ணன் மாறு சாமி ஆடுறாங்க குளமே, அப்படி அண்ணன் மாறு சாமி இறங்கி ஆடுறாங்க குளமே. நம்ம அண்ணன் மாறு சாமியத்தான் ஆதரிப்பார் குளங்க, நம்ம ஆதரிப்பார் குளங்க. பொன்னர் சங்கர் என்கிற அண்ணன்மார் சுவாமிகள் கருவிலே இருக்கின்ற காலகட்டத்திலேயே அந்த கருவை சுற்றி பகை தரிக்கப்படுகிறது. பால்வாசத்தோடு வளர வேண்டிய பிள்ளைகள் வாழ்ச்சத்தங்களுக்கு இடையே வலிமையுடையவர்கள் ஆகிறார்கள். 16 வருடங்களுக்குள் ஒரு வரலாறை படைக்கின்ற பிள்ளைகள் தனக்கு வேண்டும் என்று அந்த தாய் கேட்டுக்கொண்ட வரத்திற்கு ஏற்ப விழா கிழித்து வெளியேறுகிற அந்த பிள்ளைகள் பெற்றவர்களை விட்டு பிரிந்து எப்படி கால சுழற்சியின் காரணமாக இருளிலே கதிரவன் நமக்கு தெரியாமல் போகிறதோ அதே போல மாயவர் என்கிற மருத்துவரினுடைய அரவணைப்பிலும் ராக்கியன்னர் என்கிற குருநாதர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்தனை போர் நுட்பங்களை கற்றுக்கொண்டும் அந்த அரணின் வாயிலாக வளர்ந்து வெளிவருகிறார்கள். காலத்தின் சுழற்சி காரணமாக மீண்டும் தன்னுடைய பெற்றோருடைய அன்பு கருவறைக்குள்ளே வாழுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வெகுண்டெழுந்த வேளமாக புறப்பட்டு வெறும் 70 வலம்பைகளை கொண்டிருந்த ஒரு குறுநில பகுதியாக இருந்த தங்களுடைய ஆட்சியை 48 ஊர்களை உள்ளடக்கிய ஒரு புதிய சமஸ்தானமாக படைத்து காட்டுகிறார்கள். பொன்னர் சங்கருடைய இந்த ஆட்சிகளுக்கு எல்லாம் இன்று கொங்கு நாட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கோவில்களும் மாசி மாதம் முழுவதுமாக பொன்னர் சங்கர்களுக்கு எடுக்கப்படக்கூடிய அந்த அற்புதமான திருவிழாவினுடைய காட்சிகளும் தான் இந்த ஆட்சிகளுக்கு அத்தனைக்கும் சாட்சி. பங்காளி காய்ச்சலை மட்டுப்படுத்துவதற்காகவும் தேவையில்லாத அவர்களுக்கு எதிராக சூழப்பட்ட சாதிய காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காகவும் தான் பொன்னர் சங்கருடைய வீரம் இங்கு வீணாக போயிருக்கிறது. மிகப்பெரிய வீரர்களை
வரலாற்றை சமைத்து காட்டுகிற அளவுக்கு ஒரு அளப்பரிய செயற்கரிய வீரம் செய்யக்கூடிய அளவு இருந்த வீரர்களை குறுநில தெய்வமாக ஆக்கி காட்டியது ஒன்றும் நமக்கு பெரிய சாதனை இல்லை நண்பர்களே. அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்ல நேர்ந்தது, அவருடைய சமூகத்திற்காக அவர்கள் என்ன செய்ய விளைந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வளர்ப்பதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு தொண்டாக இருக்கும், அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். ஆனால் அவர்களை பற்றிய தெளிவான வாழ்க்கை, அவர்களை பற்றிய நல்ல அடையாளம் இந்த மண்ணில் எழுதப்படவே கிடையாது. நன்றி, வணக்கம். அண்ணன்மார் சாமி குறித்த அந்த புனர்சங்கர் கதையை நல்லா விளக்குனீங்க. உங்களுடைய இந்த சொல்லாடல் குறித்த ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லணும். ஒருமையில் தொடங்கி ஒருமையில் முடியணும், பன்மையில் தொடங்கினால் பன்மையில் முடிவதும் ஒரு முறை இருக்கு இல்லையா? அப்படி அதை நம்ம கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு மட்டுமானதல்ல, பேச்சாளர்கள் எல்லோருமே கவனித்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்று, வடமொழி சொற்களை நாம் பல பேச்சாளர்கள் இங்கே பேசுகிறீங்க. தமிழ் பேச்சு என்று பேசும்போது அதுதான் நமது மூச்சு என்று பேசும்போது வடமொழி சொற்களை நாம் எந்த அளவுக்கு கலைந்து பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு கலைந்து பேசுவதற்கு நாம் முயல வேண்டும். விவேக், நீங்கள் பேசுனதில் சில கருத்துக்கள் தகவல் பிழைகள் இருந்தது. என்னென்னா, இந்த மாதிரியான சுவாமிகளை பற்றி, அதுவும் குறிப்பாக அண்ணன்மார் சுவாமிகளை பற்றி பதிவு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி இல்லை. இது கொங்கு பகுதியில் அண்ணன்மார் சுவாமி கதை உடுக்கையடி பாடல் அப்படின்னு பாடலாக பாடப்படுகிறது. இதை ஒரு வாய்மொழி காப்பியங்களில் ஒன்றாக நாம் கருதுகிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 534 வாய்மொழி காப்பியங்கள் இருக்கிறதாக நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் சேகரித்து சொல்லியிருக்காங்க. அந்த 534ல் சுவாமிகளை மையமாக வச்சு, சாமிகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடப்படுகின்ற வாய்மொழி காப்பியங்களில் அண்ணன்மார் சுவாமி கதை முக்கியமானது. இதை புலவர் குழந்தை முதல்ல தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கப்புறம் அமெரிக்க ஆராய்ச்சியாளரான பிரெண்டா பெக் என்பவங்க இதை பற்றி விரிவாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அண்ணன்மார் சுவாமி கதையை கலைஞர் மு. கருணாநிதி பொன்னர் சங்கர் அப்படிங்கிற நாவலாகவும் எழுதியிருக்கிறார். சரிங்களா? மற்றபடி நல்லா இருக்குது. ஆனால் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆய்வு நோக்கு நீ கேட்டையில் அந்த பங்காளி சண்டை தான் நம்ம மன்னர்கள் போகிறோம். அது சங்க காலத்துலேருந்து அப்படி தான் இருந்திருக்காங்க நம்ம மன்னர்கள். அப்போ வேறு வேலை கிடையாது. நீ இன்னொரு இடத்துக்கு வரணும், வேறு வேலையே கிடையாது, அந்த சண்டை மட்டும்தான் போட முடியும். அதனால் இது உன் கருத்து சரிதான். ஆனால் கூட செய்தி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா ஐயா, வரலாறு தெரிஞ்சிருது. அந்த பகுதியினுடைய ஏற்கனவே இருந்த தொல்குடி மக்களோடு இந்த வேளாண்குல மக்கள் மோதுவதனால் வருகிற விளைவு. அப்பவும் அந்த ஆதிக்கம் தான், நான் பெரியவன் நீ சின்னவன். அப்புறம் இந்த பெண்களை அவமானப்படுத்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்திருக்கு. கண்ண பரமாத்மா மட்டும் இருந்தார்னா இப்போ நிறைய பேருக்கு அவர் சேலை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்பமும் நீ அது பெண்ணுலாம் இப்பவும் தீர்ந்துட்டு நினைக்கிறியா? இப்பமும் இல்லை. அது நமக்கு வெட்கம் இல்லை, இங்கே யாருக்கும் வெட்கம் இல்லைம்பாரு பாரதிதாசன். அதுதான் நமக்கு அந்த நிலை. உன்னுடைய கோபம் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மன்னர்கள் பூரா அப்படி இருந்திருக்கானேன்னு வருத்தப்படுற. அப்படிலாம் இருந்ததுனால தான் அவனுக்கு மன்னர்களாகவே இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். கேட்டியா? அதனால் நல்லா இருக்கு. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். அடுத்து வருகை தரும் பேச்சாளர் மஞ்சரி. ஆடி ஆடி வாராளங்கே இசக்கி அம்மா தாயே, ஆடி ஆடி வாராளங்கே இசக்கி அம்மா தாயே, அப்படி ஓடி ஓடி வாராளம்மா இசக்கி அம்மா தாயே, அப்படி ஓடி ஓடி வாராளம்மா இசக்கி அம்மா தாயே. செழுமையும் பன்மை தன்மையும் கொண்ட பெண் தெய்வ வழிபாட்டின் பரிணாம வேர்களை ஆராய்ந்தால் அவை இன்று இயற்கையின் எச்சமாயிருக்கும் எங்கள் கோவில் காடுகளில் துளிர்விட்டிருப்பதை காண முடியும். குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் எல்லைகளே நாற்கோண சாலைகளின் பாதைகளை கூட மாற்றி அமைத்து நாட்டுப்புற காவல் தெய்வமாய் வீற்றிருக்கும் இசக்கி அவள். சுடலை மாடன் கருப்பசாமி சூழ ஒரு கை இடுப்பை பிடித்தபடி மறு கையால் இடுப்பில் குழந்தையை இடுக்கியபடி இருக்கும் இசக்கி வாயில் ஒரு குழந்தையை கவ்வியபடி இன்முகம் மறைத்து முகத்தில் வன்மம் குழைத்து வஞ்சர்களை ஒழிக்க வன்மம் குழைத்து நிற்கின்றாள் காவல் தெய்வமாக, குலதெய்வமாக. கல்லில் வடித்த சிலையெல்லாம் கல்லாகவே போய்விட்ட காரணத்தால் தான் என்னவோ இவளை சுடுமண்ணால் சுடுகின்றார்கள். இவள் தான் தோன்றியோ கதையால் வந்தவளோ அல்ல,
தங்கள் குலத்திலே பிறந்த கன்னி பெண்களும் அகால மரணமடைந்த கர்ப்பிணி பெண்களும் தான் இசக்கி தெய்வமாக வழிபடப்படுகின்றார்கள். சிறு தெய்வ வழிபாடு என்று சொல்கின்றார்கள். இருக்கலாம். ஆளுயர உண்டியல் கிடையாது, நீண்ட வரிசை கிடையாது, எப்போதும் அம்மனை பார்க்கலாம், இதனால் சொல்லி இருக்கலாம் சிறு தெய்வ வழிபாடு என்று. ஆனால் தெய்வத்திற்கும் சாமானியனுக்கும் இருக்கும் இடைவெளியை குறைத்து எல்லையிலே ஒடுக்கப்பட்டவர்களின் சமதர்மத்திற்காக காத்து நிற்கின்ற அவள்தான் என்னை பொறுத்தவரையில் பெருதெய்வம். கள்ளி மரத்தின் நிழலிலே இருக்கின்றன இசக்கியம்மன் கோவில்கள் பெரிதும். காரணம், அவள் கள்ளி மரச் செடியை உடைத்து இடுப்பிலே குழந்தையாக உருவாக்கி தன்னை வஞ்சித்தவனை பழி தீர்த்து கொண்டாளாம். அதனால் கள்ளி மர நிழலிலே இருக்கின்றன இசக்கியம்மன் கோவில்கள். கோவிலின் முன்னரே இருக்கும் மரங்களிலே கிராமத்து பெண்களின் குழந்தைகளுக்கான ஏக்கங்களும் மங்கி போன கனவுகளும் வெளிர் மஞ்சள் நிறங்களில் தொங்குகின்றன சின்ன சின்ன தொட்டில்களாய். அம்மன் குழந்தை பாக்கியம் தருவாள் என்று. இசக்கி தெய்வத்தை இப்படியாகத்தான் நம் மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இசக்கி தாயாக மட்டுமல்லாமல் அவர்கள் குலத்தை காப்பவளாகவும் காத்து நிற்கின்றாள் என்று சொல்லி சாமானியனின் சமதர்மத்தை காக்கின்ற இசக்கி அவளை தொழுது மக்களின் குலதெய்வமாய் நிற்கும் அவளை காத்து வழிபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இயக்கி என்ற அந்த இசக்கிய நீங்கள் கிராமங்களில் இன்றைக்கு வழிபடக்கூடிய அந்த பின்புலத்தை சரியாக சொன்னீர்கள். உங்களுக்கு கிடைத்த தகவலில் நீங்கள் சிறப்பாக அதை சொன்னீங்க. பாராட்டுகள். ஒரு களப்பணி செய்து சேகரித்த தகவல்கள் போல மஞ்சரி நீங்கள் பேசுனீங்க. அது உங்களுடைய நேரடி அனுபவத்திலிருந்து தெரிந்த விஷயங்களை மட்டும் தொகுத்து சொன்னது நல்ல விஷயம். அது இப்போது சமகாலத்தில் இசக்கி வழிபாடு எப்படி இருக்கிறது, அதனுடைய பின்புலம் என்ன, நம்பிக்கைகள் என்ன, அது கோவில் காடு இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நேரடி அனுபவத்தை மட்டும் வச்சு நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது. நன்றி. நம்ம பக்கம் பூரா எப்படின்னாப்பா நிறைய நாவல் பழ மரத்துக்கு கீழே தான் நிற்பாங்க. திருநெல்வேலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாவப்பழ மரம் எங்கெல்லாம் இருக்கோ அது கீழே இருப்பாள். ஆற்றுல நம்ம முன்னாடி படத்தில் இறங்கும்போது ஒரு இசைக்கு இருப்பா, லெவல் கிராசிங்கில் ஒரு இசைக்கு இருப்பா. எங்கள் தாத்தாலாம் என்ன சொல்வார், நான் ஒரு நாள் மறந்து போய் விடிய காலம் 3 மணிக்கு ஆற்றுக்கு போயிட்டோம்ல, அவள் இசைக்கு அந்த மரத்தில் காலை தொங்க போட்டுக்கிட்டுலாம் இருக்காம்பார். சலங்க சத்தம் கேட்கணும்னு அவர் நிறைய வண்டி எங்கள்கிட்ட விட்டுருக்காருன்னு பெரிய பையனான அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அது வரை அவரை பார்த்து நாங்கள் பயந்துட்டு கிடந்தோம். அவர் பாட்டு போன உடனே அவள் என்ன பண்ணாலாம், இவரை கூப்பிட்டாராம், சொக்கு எங்கெல்லாம் போகிறேன்னாலாம். உடனே இவர் ஆற்றுக்குன்னு முட்டாப்பையில் 3 மணி தானே அது வீட்டுக்கு போனாராம், வந்துட்டாராம். இப்படி சொல்லிகிட்டே இருப்பார் ரொம்ப நாளாக. நாங்கள் ஒரு தடவை சொன்னால், நீ அதை தாண்டி படித்துறை யோசிக்கிற எழுதியிருக்கான்னு. அவர் ரொம்ப மோசமானவில்லை, அதான் நாங்கள் போக மாட்டாங்க இவர். அவன் இது ஒரு பாரு, ஒரு வரலாறு எப்படிலாம் மாற்றுறானுங்க. இந்த சமயமும் மதமும் மனிதர்களை சங்கடப்படுத்துகிற பொழுது சாமிகளை தன்னாளாக்கிக்கிறான். இப்போ அந்த புத்தம் சமணம்லாம் இங்கே நம்ம ஆட்களை அழிச்சிட்டானுங்க. அவங்கள திருநெல்வேலியில் கழுமரத்தில் ஏற்றிவிட்டாங்க அவங்கள. அதான் அந்த கள்ளத்தி முடுக்கு தெருவுக்கு வந்து கழுவேற்றி முடுக்கு தெரு. நான் ஆமாம், சின்ன பிள்ளையில கூட கழுகு பார்த்துருக்கேங்க. கழுகு மலைக்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு. அப்போ நான் என்னுடைய அறிவு கட்டின வயலில் என்ன சொல்லலாம், இந்த வழிபாடுகள்லாம் அவங்க இருக்கும்போதே இங்கே வந்திருக்கணும். அவங்கள பூரா அழிச்சாச்சு, ஆனால் அந்த வழிபாடு இருக்குது. இதை தனக்கு சரியாக்கிற வேலையை நம்ம ஆட்கள் செஞ்சுருக்கான். நம்ம இந்த சைவ சமயம் அவெல்லாம் என்ன பண்ணிட்டான், இந்த அம்மனை விட்டுறவும் முடியாது, இவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், கும்பிடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இவ்வளோ நம்மளால் ஆக்கிடுவோம். அதனால் அது என்ன, அது பாரு, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மதத்தை ஒரு சமயத்தை இன்னொரு சமயம் புறந்தள்ள முயற்சித்து தள்ளுகிற பொழுது இந்த தெய்வ வழிபாட்டை இவனால் மாற்ற முடியல. ரொம்ப நாளாக இருக்கனால அதையும் சரி பண்ணிக்கிறான். அதுதான் இந்த விஷயம். ஆமாம், தனக்கு வசதியாக ஆகிக்கிட்டு இது நம்ம சாமி தானேன்ட்டான். என்ன சொன்னால், ஆனால் நம்ம சாமியா இல்லையாங்கிறது தான் அதெல்லாம் ஆய்வு பண்ணி சொல்ல தான் ஐயாக்கள்லாம் இருக்காங்க. நல்லா பேசுகிற வெட்டியார், நல்லா இருக்கு. அடுத்து வரும் பேச்சாளர் திரு ராசா அவர்கள். குலசாமி அம்மா இங்க வந்து அருள் கொடுத்துடம்மா வனத்தாயம்மா, எங்க வந்து அருள் கொடுத்துடம்மா வனத்தாயம்மா, எங்கள் வனப்பேச்சியம்மா, எங்கள் வனப்பேச்சியம்மா. சிவனை சோதிப்பதற்காக பார்வதி ஒரு குமிழினுள் ஒரு எறும்பினை அடைத்து வைக்கிறாள். சிவன் உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும்
தகுதி வாரியாக பிரித்தறிந்து, எறும்பு முதல் யானை வரை தகுதி வாரியாக பிரித்தறிந்து உணவளிக்கிறாரே, இன்று அவரை சோதித்து பார்ப்போம் என்று ஒரு குமிழுக்குள் எறும்பினை அடைத்து வைத்து விடுகிறார். சிவன் உலகிற்கு அனைத்திற்கும் உணவளித்துவிட்டு சிவாலயத்திற்கு வருகிறார், சிவலோகத்திற்கு. பார்வதி அம்மன் அவரை அழைத்து, நீங்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்து விட்டேன் என்று சொன்னீர்களே, இங்கே பாருங்கள், ஒரு உயிருக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அந்த குமிழினை திறந்து பார்த்தால் அந்த எறும்பிற்கு கூட ஒரு அரிசியை உணவாக இட்டிருக்கிறார். சிவனுக்கு கோபம் பெருக்கெடுக்கிறது. என்ன செய்தா நீ? கணவனை சோதித்து பார்க்கிறாயா? கணவனை சோதித்ததால் நீ காட்டு பேச்சியாக கிடை, கணவனை சோதித்ததால் நீ வனப்பேச்சியாக கிடைப்பாய். மன்னனை சோதித்ததால் நீ மயானத்தில் பேயாக அலைவாய். பேச்சு என்றால் பெண் பேய் என்று இருக்கிறது. இவள் எப்படி இருப்பார்? அவள் கிராமத்தில் பெரிய வேப்ப மரத்தின் அடியிலே அக்னி தரித்த கிரீடத்துடன் 4 கைகளில் உடுக்கைகளுடன் ஒரு கபாலத்தை ஏந்தி இருப்பார். என் பேச்சு அம்மனுக்கு நாங்கள் உடனுக்குடன் பேசுவோம். 2 நாட்கள் வரிசையில் நின்று கடவுளை பார்க்கவில்லை என்றாலும் கூட லட்டியாவது தரிசித்து விட்டோமே என்று நாங்கள் ஏங்குவது கிடையாது. இமெயிலில் புக் பண்ணுறான்டா அவரை, நீ வேற. பேச்சம்மனுக்கு ஒரு வரலாறா இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே அவள் தோன்றினாலும் கூட உலகளவில் பேச்சியம்மனுக்கு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை வரலாறுகள் அவற்றில்! என் பேச்சியை பற்றி எத்தனை வரலாறுகள்! பேச்சியை தொழுது நாம் இறைவனை ஆராதிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வரப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஏண்டா பேச்சியை பற்றி எத்தனை வரலாறுகள்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலையடா. அது ஐயா தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. பச்சை பச்சை கிளிய போல பருவமுள்ள வெள்ளையம்மா, பருவமுள்ள வெள்ளையம்மா, கேட்பாரு பேச்சை கேட்டு டக்குமு கிடுக்கு தாளம், இப்போ இந்த கிளியத்தான் மறந்துட்டியே கடை கிடுக்கு தாளம் அப்படிலாம் பாடுவாங்க. இந்த பச்சை பச்சை அப்படிங்கிறது எங்கெல்லாம் பச்சையாக இருக்கோ அங்கெல்லாம் இயற்கை தெய்வம் என்று பார்த்தாங்க. ஒரு பேச்சின் முடிவில் இதெல்லாம் நிறைய கதை இருக்குது, நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னது போல் அந்த பேச்சு முடிவது என்பது பேச்சுக்கு அழகல்ல. பேச்சு அப்படிங்கிறது பேச்சு அப்படிங்கிறதுலேருந்து பேச்சு அப்படிங்கிற மருவி பேச்சு அம்மன் அப்படின்னு வந்ததாக சொல்கிறாங்க. கடவுளை பற்றிய கற்பிதங்கள் இருக்கு இல்லைங்களா? கடவுள் என்பது ஒரு கற்பிதம், மனிதனுடைய கற்பிதங்களில் ஒன்று கடவுளை தண்டிக்கும் கடவுளாக பார்க்குறது, கடவுளை ஒரு எல்லையற்ற கருணை உடையவராக பார்க்குறது, அன்பானவராக பார்க்குறது அப்படின்னு நிறைய விதங்களில் பார்ப்பது போல பேயாயை கடவுளாக பார்ப்பது ஒரு கற்பிதங்களில் ஒரு கற்பிதம். அந்த கற்பிதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, பெண்ணை பார்த்து பயந்த ஆண்களால் உருவாக்கப்பட்ட கற்பிதம். பெண்ணை பற்றி ஆண்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. ஏன்னா அடிப்படையில் பெண் ஆணை விட வலிமை வாய்ந்தவள் எல்லா விதங்களிலும். ஆக அந்த கற்பிதங்கள் இணைகின்ற போது உருவாகக்கூடிய ஒரு விதமான பயம் கலந்த தெய்வீகத்தை நம்ம பேச்சு அம்மன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐயா சொன்னது புரியுதா? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பாரதி. வேட்டையாடுவது பூரா பெண் மிருகங்கள் தான், ஆண் மிருகங்கள் இல்லை. அது வேட்டையாடி கொண்டு சிங்கத்து முன்னால் போடுமா, சிங்கம் அதை சாப்பிட்டு வரான், அதுக்கு பேர் லயன் ஷேரான். அது என்ன தெரியுதா? பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலையே பார்க்காம மற்ற உழைப்பில் கொள்ளையடிக்கிற பணக்காரன் வாங்குற பணத்தை போனால் லயன் ஷேருமானுங்க. அது எவனா அது அறிவாக சேர்த்துருக்கான் ஆங்கிலத்தில். அப்போ மிருகங்கள் பூரா வேட்டையாடுற சக்தி படைச்சிக்கினா நம்ம பெண்கள் மட்டும் ஏன் இல்லைன்னு? இவங்க தான் குடும்ப நிர்வாகம் பார்க்குறது, எல்லாம் பார்க்குறது, அறிவாக இருக்கிறது. அதனால தான் தற்காத்து தற்கொண்டான் பேணின்னான். அவ்வளோ உலக அறிஞன் என்ன சொன்னான்? இவளையும் காத்துக்கணும், அவனையும் காத்துக்கணும்னு. புரியுதா? இது பேச்சியம்மன்னு பல பேருக்கு வீட்டில் தெரிய போய் தான் அவளை பேயின்னு சண்டை போடுறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பேச்சியம்மன் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பெரிய கொடுமை, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாமியார் இருந்தார், அவர் எல்லோரும் இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவர் என்ன எழுதுனா தெரியுமா? பேச்சம்மன்னா அவள் பேச்சுக்கம்மன் சரஸ்வதினு எழுதிவிட்டார். அப்பவும் இந்த நெல்லைக்கண்ணன் தான் எழுத்தான். ஒருத்தனும் தமிழ்நாட்டில் தமிழ் தலைமை ஒரு பேரும் கேட்கல இல்லையா? ஆனால் நீ இந்த வரலாறு என்ன அருமையாக சொன்னேன். நிறைய வரலாறு இருக்குது, நிறைய வரலாறு. நான் இந்த பையன் ஏதோ ஒரு வரலாறை சொல்ல போகிறான்னு நானும் நிமிர்ந்திருந்தா, ஆகவே நன்றி வணக்கம்ட்டு. நல்ல பிள்ளைடா நீ, நல்லா இருக்கு, நல்லா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் தெய்வங்கள் என்ற தலைப்பில் இந்த வாரத்தினுடைய நிறைவு பேச்சாளரும் சென்ற வாரத்தின் சிறந்த பேச்சாளர் என்ற அங்கீகாரம் பெற்ற பேச்சாளர் திரு தேவக்கோட்டை ராமநாதன். 10 தல ராவணன ஒத்த தல ராமன் வென்றான், மொத்தத்தில வீரம் வேணும் சுடலமாடா. அந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. உருட்டி விழிப்பவரா, ஊர்காவல் செய்பவரா, திருட்டு பைய கூட்டத்தெல்லாம் தீத்து கட்ட வந்தவரா, சுருட்டு குடிப்பாரா, சூளாடு கேட்பாரா, சுடலை பேரை கேட்டால் சூனியங்கள் சூனியமாம். அப்பேற்பட்ட சுடலை மாடன் நெல்லை சீமையில் தாமிரபரணி கரையோரம் தங்க வந்த அந்த மண்ணின் மனம் கமழும் மாடன் கதை கேளுங்கள். உலகிற்கே படியிழக்கும் சிவனுக்கே சோதனை போட்ட பார்வதிக்கு வந்த சாபத்தால் அந்த சாப விமோச்சனத்திற்காக நீ ஒரு பிள்ளை பெற்றால் அந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் சொன்னதினாலே கைலியில் உள்ள 32வது தூணில் இருக்கிற விளக்கரையே நீ தவமிருந்து வா என்று சொல்ல, அங்கிருக்கிற விளக்கிற்கு அருகிலே இருந்தவள் தவம் இருக்க, சிவபெருமானோ தூண்டாமணி விளக்கை தூண்ட, அங்கிருந்து ஒரு நெருப்பு துண்டு பார்வதி முந்தானையில் வந்து விழ, அது வடிவமற்ற பிண்டமாய் மாற, அதற்கு உயிரும் அழகமில்லையே என்றவள் வருந்தி சிவனை கேட்க வரும் பிரம்மாவிடம் சொல்ல, பிரம்மாவின் அருள் புரிய அந்த உயிர் அந்த குழந்தைக்கு வந்து அழகு பெற்ற பிண்டமாயிருந்தது. அந்த அழகுடைய குழந்தையாய் தவழ நெருப்பிலிருந்து வந்ததால் சுடரிலிருந்து வந்ததால் சுடலை என்று மாறியது. அந்த சுடலை சுடலிலிருந்து வந்ததனாலே அந்த சுடலை சுடலைக்கே போய் எரிந்த உடலையே தின்கிறது. சிவபெருமான், நீ புலால் உண்பவன், உனக்கு புண்ணிய கையிலையில் இடமில்லை, எனவே நீ பூமிக்கு போய் நான் அனுப்ப மலையாளத்தில் உள்ள கொட்டாரக்கரையில் இருக்கிற பகவதி வாசலுக்கு வந்து அன்னையிடம் சரணடைகிறான் அந்த சுடலை மாடன். அவனுக்கு 7 அண்டா திரவியங்களை காவல் செய்யும் பொறுப்பை கொடுக்கிறாள் பகவதி. ஒரு நாள் சுடலைக்கு போய் உணவருந்த போன போது காளிப்புலை என்பவன் அந்த 7 அண்டா திரவியங்களை கொள்ளை கொண்டு போவதற்காக வருகிறான். கொள்ளை கொண்டு போகிறான். அந்த நேரத்திலே கோபப்பட்ட சுடலை பகவதியிடம் யார் என்று கேட்க, காளிப்புலையன் என்று அவள் சொல்ல, புனலூரில் இருக்கிற காளிப்புலையனுடைய இல்லத்திலே அவனுடைய மகள் மாவிசக்கி என்று பெயர், அழகு வாய்ந்தவள். அப்படிப்பட்ட அழகியை நரபலி கொண்டு புலையனையும் புலைத்தியையும் கொன்றுவிட்டு அங்கு இருக்கிற 7 அண்டா திரவியங்களை கொண்டு வந்து பகவதி வாசலில் ஒப்பித்துவிட்டு ஒரு உண்மையுள்ள பணியாளனாக வந்து நிற்கிறான் சுடலை என்று. அவன்தான் மலையாள தேசம் விட்டு பாண்டிய மண்ணுக்கு வந்து குடியேறினான் என்று சொல்கிறது வில்லுப்பாட்டும் கணியான் கூத்தும். சுடலை என்றால் சுடுகாடு, மாடன் என்றால் காளை வாகனன். இடுகாட்டு மாடனும் ஈசனின் வடிவுதானோ? ஆடி அடங்கும் வாழ்க்கையில் வெந்து முறிந்து விழுந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்படி சாம்பலும் இல்லாமல் போகிற இந்த உடம்பை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற உலகோர்களுக்கு பணப்பசி, பாசப்பசி, காமப்பசி அத்தனை பசியும் அடங்குகிற ஒரே இடம் சுடலை என்பதனாலேதான், சுடுகாடு என்பதனாலேதான் சுடுகாட்டில் தரப்படுகிற அந்த சாம்பலை இவன் கோவிலில் சுடலை மாடனின் கோவில் பிரசாதமாக தருகிறார்கள் என்று சொன்னால் மயான சாம்பல் தானே அத்தனைக்கும் தீர்வு. தத்துவத்தின் வெளிப்பாடு, ஞானத்தின் குறியீடாக சுடலை மாடன் எழுந்திருக்கிறான். அந்த சுடலை மாடன் கேட்கிறான் ஒரு கேள்வி, என்ன தெரியுமா? ஏ தமிழர்களே, என்னுடைய கொடை விழாவிற்கு பணமளிப்பு விட்டு வெளிநாட்டில் சுறுசுறுப்பாய் உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழர்களே, நீங்கள் ஒன்று யோசித்தீர்களா? உன் தாயும் தந்தையும் உன் நலம் வேண்டி என் காலில் வந்து விழ, நீயோ எங்கள் அனைவரையும் மருந்து யாருக்கோ உழைக்கிறாயே என்னும் கேள்விக்குறியின் வடிவம்தான் சுடலை கையில் இருக்கும் அறிவாளோ? நன்றி. ராமநாதன் ஒரு சிறந்த சமய சொற்பொழிவை கேட்டது போல ஒரு நிறைவு இருக்கிறது. அதில் தான் சிக்கலும் இருக்கிறது. என்னென்னா, சிவன் பார்வதி போன்ற இந்த பெருநிலை மக்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களோடு சாமானியப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களோட இதை பொருத்தக்கூடிய ஒரு பொருத்தப்பாட்டு வேலையை ஒரு கட்டத்தில் நம்ம ஆட்கள் செய்திருக்காங்க. இதை ஏன் செஞ்சுருக்காங்க என்றெல்லாம் கூடுதலாக பேசணும். இது அதுக்கான இடம் இல்லை.
ஆனால் தச்சிருக்காங்க, பெருசையும் சிறுசையும் சேர்த்து தச்சிருக்காங்க. இதில் எது பெருசு எது சிறுசு, ஏன் தைச்சாங்க என்ற கேள்விகளோடு உங்களுடைய பேச்சு அமைந்திருந்திருக்குமானால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சிறப்பாக இருந்தது. அந்த கதையாடலை சரியாக செய்தீர்கள். நன்றி. சுடலமாட சுவாமி கதை ராமநாதன் ரொம்ப பெரிய கதை. அதை நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளார சுருக்கி அதே சமயம் எஃபெக்டிவாக சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, இந்த சுடலமாட சுவாமி கதை வந்து அந்த நிலப்பகுதியோட தாமிரபரணி ஆறு எங்கெல்லாம் ஓடுதோ அந்த கரைகள் பூராவும் அந்த கதையும் போகும். அங்கே புதிய மலையில் ஆரம்பித்து சீவலப்பேரி அதில் ஆரம்பித்து ஆறுமுகமங்கலம் வரைக்கும் முடியும். சீவலப்பேரியை தான் மூலப்பீடம் அப்படிம்பாங்க. அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் தான் மற்ற இடங்களில் பீடம் வச்சு சுடலமாட சாமி கதை. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் வந்து சுடலமாட சாமி கோவில் வந்து கட்டணும் உங்கள் சுடுகாட்டில் அப்படின்னா நீங்கள் சீவலப்பேரியில் போய் தான் கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. நன்றி. அதான் ஒரே ஐயா அருமையாக சொன்னார் குணசேகரன். அதையும் இதையும் தச்சிருக்கானு ஒன்று, கொஞ்சம் எக்கு தப்பாக தைச்சிருக்கானுவோ, சரியாக தைக்கிறேன்னு வையன், அது தெரியுது இல்லை, அது வேறு இது வேறேன்னு. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அது பொருணையாற்றின் கரையில் வரிசையாக இருப்பான் அவன். அப்புறம் அதை ஊருக்குள்ளே தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அடுக்கு சுடலமாடன்னு. சுடலமாட சாமி ஆடுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் நெல்லைப்பெரு கோயிலையும் கும்பிடுவான், இங்கேயும் சாமி ஆடுவான். சிவபெருமானையுமே கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், இங்கேயும் சாமி ஆடுவான்னு வையன். அந்த குறியெல்லாம் சொல்லுவாங்க, அது நடந்ததா இல்லைன்னா போய் எவனுமே சரி பார்த்துட்டு இருக்கிறதில்ல. அடுத்த வருஷம்லாம் சரி பார்க்கணும். ஒரு பொண்ணு போய் குழந்தை வேணும்னு கேட்கணுன்னே ஆடுறான், அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்தோம் உனக்கு சொல்ல மாடன்னு பேர் விடுமா. ஆனால் வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அப்போ இப்போ அடுத்த வருஷம் போய் கேட்பான் குழந்தை இல்லையம்மா. அதில் கொஞ்சம் விவரமாக சாமி ஆடுறவனா என்ன பண்ணுவான் தெரியுமா, முடிய வேண்டியது முடிந்தால்தான் சுடலை மாடன்னு உதவி செய்வான்பான். அவன் வெளிநாட்டுக்கு என்ன சொல்கிறியா, அது ஒரு நல்லா இருக்கும். ஆனால் அந்த சுடலமாட சாமியில் என்ன சிறப்புன்னு பார்த்துருக்கீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சல்லடை, அதுக்குன்னு ஒரு ட்ராயரு, அதுக்குன்னு ஒரு பெரிய இதோட குல்லா, எல்லா டெய்லர் இடத்துலையும் இது இருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு ரசனையாக இருக்கும் இந்த வில்லு பாட்டெலாம் கேட்கறதுக்கு. ஆனால் வில்லு பாட்டையும் ஒழிச்சிட்டாங்களே, குடமும் போயிடுது, கட்டையும் போயிட்டு, ஜால்ராவும் போயிடுது, உடுக்கும் போயிட்டு. அயோக்கியத்தனமாக ஆதிக்க சமூகம் செய்த பல தவறுகளில் பல தெய்வம் வந்துடுச்சு, புரியுதா? அதை நம்ம சிறு தெய்வங்கிறோம், அப்புறம் அவளை போய் பேயுங்க, அவளை பிசாசுங்க. பெண்ணுலாம் எப்படிப்பா பேயா இருப்பா, பெண்ணு தாயாக தான் இருப்பா இல்லையா? ஆனால் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த கதையை அருமையாக சொன்னேன். அந்த கேரளாவிலேருந்து அந்த சாமி வந்திருக்கு இல்லையா? அங்கே ஒரு பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னியே, அந்த ஒரு அது கேரளா பெண்கள் அழகாக இருப்பாங்கன்னு தான் பாரதியே பாடியிருக்கானே. என்னையா, சேர நன்னாட்டு இளம் பெண்களுடைய, அதுலேயும் சேட்டே பாருங்கள் ஐயனுக்கு, சேர நன்னாட்டு இளம் பெண்களுடனேங்க. இந்த 30 வயசுக்கு மேலே உண்டாயிருவான்னு அவனுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. அவன் எவ்வளோ அருமையாக சொன்னடா, நீயே சொல்ல மாட்டேன் ஜெயிச்சுக்கு தான் நிற்க. நல்லா அறுவாடு ஒன்று தான் இல்லை. மிக அருமையாக பேசுனீங்க ராமநாதன். நன்றி. நீங்கள் பேசும்போது சிவபெருமான் பற்றியும் பாரதி பற்றியும் பேசுனீங்க. இதில் 32வது விளக்குத்தூண் பற்றி சொன்னீங்க. அந்த 32வது விளக்குத்தூணுக்கு என்ன சிறப்பம்சம்? அதாவது இந்த சொல்லுவாங்க பொதுவாக அந்த 32 தான் அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் உண்டு. 32 தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறங்கள் 32 அப்படின்னு சொல்லுவாங்க. 32 அப்படிங்கிற விளக்கில் வந்து கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் கைலாயத்தில் வந்து சிவபெருமான் வந்து பார்வதிட்டு சொல்லி அங்கே அவன் நினச்சி வேண்டியிருப்பாளோ அப்படிங்கிற உணர்வு இருக்குது. மகிழ்ச்சி. ஏன்னா அது என்னென்னு தெரியாத மக்களுக்கும் அதில் நானும் ஒருவன் உங்களுடைய பேச்சால் புரிந்து கொண்டேன். நன்றி. நன்றி. நமது 6 பேச்சாளர்களின் பேச்சும் மிக சிறப்புற நிறைவு பெற்றது. இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நமது பேச்சாளர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்னென்ன, இந்த வாரத்திற்கான சிறந்த பேச்சாளர் என்ற அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று காத்திருப்போம். அதே ஆவலோடு இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள ஆவலோடு இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக
நமது பேச்சாளர்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார்கள். பொன்னர் சங்கரை வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அது எங்களுடைய கல்லூரி நூலகத்தில் வந்து மிகப்பெரிய புத்தகம். அதை பார்க்க என்னால் தூக்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய புத்தகம். அதில் முடிஞ்ச அளவு சேகரித்து கொண்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். பேச்சியம்மனை பற்றி நான் இணையத்திலும் புத்தகத்திலும் தேடியதற்கு பதிலாக ஐயாக்கள் சொன்ன பிறகுதான் வில்லுப்பாட்டிலும் தேடி இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. என்னோட பேச்சில் நான் என்ன தப்பு செஞ்சேன்னா, ஒரு கீழ் சாதியை சேர்ந்த ஆண் ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை, அதுவும் மன்னனை எதிர்த்து திருமணம் செய்வது அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம். அதை நான் சுட்டி காட்டல, அது வந்து தப்பு. அதை என்னோட பேச்சோட வடிவத்தை அடுத்தது நான் மாற்றிக்கணும். என்னுடைய பேச்சில் வந்து வரலாறு வந்துட்டு நிறைய விதமான வரலாறுகள் சொல்லப்படுவதுனா அதனை தவிர்த்து எப்படி அவர்கள் வழிபடுகிறார்கள், எப்படி தோற்றம் அளிக்கிறார்கள் இசக்கி அப்படின்றத இந்த சபையில் வந்துட்டு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னேன். ஐயா அவர்களுடைய அறிவுரைகளெல்லாம் கேட்ட பிறகு வரலாறையும் தொட்டு அந்த ஆய்வுகளையும் உட்படுத்தி இன்னும் பேச்சை சிறப்பாக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சது. அதாவது எவ்வளவு நம்ம முழுமையான அந்த கதைகளை படித்தாலும் கூட இவ்வளவு திறமையான நடுவர்களுக்கு முன்னால் நம்ம 3 நிமிடம் பேசுறதுக்குள்ள சில விஷயங்களை விட்டுத்தாங்க வேண்டியது இருக்குது. அதை கரெக்டாக வந்து அதை சொல்லணும்னா ரொம்ப தெளிவாக அதை வந்து நடுவர்கள் சுட்டி காட்டும் போது நம்மளால் வந்து இன்னும் செறிவா அதை வந்து உட்புகுத்தி இந்த 3 நிமிடத்துக்குள்ளே கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் நான் இதில் வந்து கற்றுக்கிறேன். நன்றி. இன்னும் சிறிது முயற்சி எடுத்து ஆய்வு செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த சமண மதமும் புத்த மதமும் எப்படி பார்க்கிறது என்றும் அதை நாம் எப்படி இதோடு ஒற்றி பார்க்க வேண்டும் என்ற கருத்தையும் என்னால் கண்டிப்பாக முன்வைத்திருக்க முடியும். ஐயா, உங்களுடைய மதிப்பெண்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, கிருத்திகா 14 மதிப்பெண்கள், ராசாவும் 14 மதிப்பெண்கள், மஞ்சரி 16 மதிப்பெண்கள், விவேக் 17 மதிப்பெண்கள், சரணம சித்தார்த் 17 மதிப்பெண்கள், ராமநாதன் 2வது பரிவட்டத்திற்கு வந்திருக்கிறான், 21 மதிப்பெண்கள். அங்கீகாரத்தை வழங்க தமிழ்கடல் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எத்தனையோ முறை பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது உயரமாக இருக்கிற சிலையை பார்த்து அதை கும்பிடக்கூட மனசு இல்லாமல் நான் போயிருக்கேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நான் பெரிய கோயில்களில் போய் பெரும்பாலும் வணங்கியிருக்கேன். ஆனால் அப்படி சிலையாக இருக்கே ஒரு சிற்பம் போல் இருக்குன்னு பார்த்துட்டு தான் போயிருக்கேன். ஆனால் இதற்குள்ளும் கூட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது என்று நீ பார்க்க வைத்த இந்த நாட்டார் தெய்வங்களை பற்றி ஒரு சிந்தனை எனக்கு ஏற்படுத்திய இந்த அருமையான இந்த தலைப்பு குறித்தும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பும் குறித்து அருமையான 2 நடுவர்களோடு ஐயாவும் இணைந்து தமிழ்கடல் இங்கே அமர்ந்ததை பார்க்குற போது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எங்களை ரொம்ப பட்டத்திட்டுறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன்யா. ரொம்ப நன்றி. நல்லா இருடா. தமிழ் தெய்வங்கள் என்ற தலைப்பில் இந்த வாரத்தில் நாம் பேசினோம் என்று சொல்வதை விட ஆராய்ந்தோம் என்று சொன்னால் மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரமும் புதிய தலைப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்டு பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.